Hello everyone, good to see you on this video. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினாக்க குட்டி குட்டியா அன்பாக்சிங் பார்த்திருப்பீங்க. அந்த வீடியோவோட கண்டினியூட்டி தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பிசி பில்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் இஸ் த திங். இதோட பொருட்கள்லாம் இங்கே இருக்குது. அண்ட் அந்த பொருட்கள் எல்லாம் ஒவ்வொன்றா வெட்டி வேலையை பார்த்துறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து கேபினெட்டுக்குள்ளே போர்டு அப்புறம் எல்லாமே பிஎஸ்யூ. ஸோ கேபினெட் மொத்தமாக ஜஸ்ட் ப்ளக் அண்ட் ப்ளே அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் எல்லாமே முடிஞ்ச பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் அன்பாக்சிங் மாதிரி இருக்க போகுது. லெட்ஸ் கெட் இன். திஸ் இஸ் த திங். கேபினெட் ரொம்ப குட்டியாட்டு க்யூட்டாட்டு இருக்குது. ரொம்ப சீப் தான், 800 rupees. 799க்கு பக்காவான ஒரு கேபினெட். அண்ட் ஒரே ஒரு எக்ஸ்பென்ஸ் பிசிஐ ஸ்லாட் தான். ஒரே ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு மாட்டிக்கலாம் சிம்பிளாக சொல்ல போனால். அண்ட் லெட்ஸ் கெட் இன். கத்தி மட்டும் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். அண்ட் என்னுடைய அன்பாக்சிங் கத்தி இல்லை. தான் உங்களுக்கே தெரியும் பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை நம்ம பொதுவாக காமிச்சிருப்பாங்க, நம்மளும் காமிச்சிடுவோம். டன். ஓகே, ஆக்சுவலாக இது இப்படி இருக்கும். ஓகே, அண்ட் இதோட கிரீடம் போயிட்டு வாங்க. யா, நீங்கள் இப்படி குஷனோட வைக்கலாம் வைக்கலாம். பட் கஸ்டமரோடைய ஆசை என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அண்ட் அவங்க இதை மாற்றணும்னா மாற்றிக்கலாம். தட் இஸ் ஓகே. அண்ட் இந்த இடம் கீபோர்டு மானிட்டர் வைக்கிறதுக்கு பக்காவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு பவர் சப்ளை இருக்குது, அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது குட்டி குட்டி கம்பார்ட்மெண்ட் வைக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். பட் இது வரைக்கும் அன்பாக்சிங்கே பண்ணாத மானிட்டர், அதை அன்பாக்சிங் பண்ணிடுவோம். செப்ரானிக்ஸோட எல்இடி மானிட்டர் 60.4 centimeter, இன்ச்சஸ் கிடையாது. அண்ட் ஐ திங்க் இது 24 இன்ச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ A124 அப்படிங்கிறது இதோட மாடல். இதில் வந்து மெயின் ஹைலைட் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் 100 Hz. அண்ட் இதுல வந்து இன்பில்ட் ஸ்பீக்கர் இருக்கு. பட் நான் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் ஒன்று போட்டிருக்கேன் இந்த செட்டப்ல. அண்ட் ஃபுல் ஹெச்டி மானிட்டர். ஸோ இதுதான் இதோட ஓவர்வியூ. தின் பெசலாக இருக்கும். அண்ட் லுக்ஸ் லைக் லிட்டில் பிட் லக்ஸரியஸ். பட் ப்ரைஸ் வந்து பிலோ 6000. அதுதான் அந்த ஹைலைட்டு. ஓகே, உள்ள போயிடலாம். 1 2. ஓகே. ஓ நைஸ் தெர்மோகோல் பேக்கேஜ். எப்போவுமே மானிட்டர் வந்து இது மாதிரி பண்ணுங்க. ஏன்னா அங்கங்கே எங்கேயாவது பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா பறந்துடும். ஸோ மானிட்டருடைய பவர் சப்ளை அண்ட் லுக்ஸ் லைக் ஒரு 12 volt அடாப்டர் மாதிரி தான் இருக்குது. நல்லது. அண்ட் எப்போவுமே ஒரு மானிட்டர் வரலாம் HDMI to HDMI கேபிள் இருக்குது. அதுவும் ஒரு நல்ல விஷயம். அண்ட் புக்லெட் கிடைக்கும்ல, தட் இஸ் த திங். அண்ட் இன்னொரு கால். ஓ குட் திங் என்ன அப்படின்னா இதை கழட்டி மாட்டுறதுக்கு நான் ஸ்க்ரூ என் கையில் இருக்குது, டிரைவர்ஸ் என் கையில் இருக்குது. ஓகே, ஹியர் இட் இஸ். இதுதான் மானிட்டரும். மானிட்டரோட பேக் சைடு பயங்கரமாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் ஃப்ரண்ட் ஆல்சோ த சேம். கீழே வந்து போர்ட்ஸ் இருக்குது. அண்ட் இதில் வந்து டோல் போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து VGA பழைய மாடல் அண்ட் HDMI புது மாடல் வச்சுக்கலாம். அண்ட் ஆடியோவுக்கும் ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3.5 aux கேபிள் சப்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு போர்ட் இருக்குது, மேபி அது தெரியல இருக்குது. அண்ட் பட்டன்ஸ், ஸ்பீக்கர்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து காலை மாட்டிடலாம். கால் மட்டும் கரெக்டாக மாட்டணும், இல்லை என்றால் காலை வாரி விடுவான். ஆக்சுவலாக இதில் எல்லாமே ஸ்க்ரூ செட்டப் தான் இருக்குது. ஸோ தட் வில் பி குட் சைன். ஏன்னா என்கிட்ட இருக்கிற மானிட்டரில் எல்லாமே கிளிப்பு, அதை கழட்டி மாட்டுறதுக்குள்ள உயிர் போயிடும். மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் கழட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம்.
அண்ட் இதில் இன்னொரு விஷயம், இதை வந்து நம்ம வால் மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 அந்த யூனிவர்சல் அடாப்டர் ஒன்று உண்டுல அந்த மாதிரி இருக்குது. அது மூலமாக நம்ம வால்லையும் தேவைப்பட்டால் மாட்டிக்கலாம். இது பார்க்க பூமராங் மாதிரி இருக்குது. ஆனால் இதை தூக்கி போட்டிங்கன்னா ரிட்டர்ன் வருமானா வராது. அண்ட் இதில் ஒரு லெகோ ஸ்டைல் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் இருந்து அந்த பெரிய ஸ்க்ரூ எடுத்து மாட்டிட வேண்டியதான். That sounds good. இப்போதைக்கு மானிட்டர் ரெடி. இப்படி பிடிச்சி தூக்கலாமான்னா தூக்காதீங்க, வேண்டாம். ஓகே, இட் வில் பி ஸோ ரிஃப்ளெக்டிவ் அண்ட் இந்த கடைசி வைப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு இதோடைய கேபிள் எங்கே இருக்குது, அந்த கேபிளில் ஒரு அலைன்மெண்ட் போர்ட் மாதிரி போட்டு வச்சுருவோம். அண்ட் ஃபைனலாக அந்த அலைன்மெண்ட்டில் இந்த மானிட்டரை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஐ திங்க் 1 மீட்டர் ப்ளஸ் கேபிள் HDMI to HDMI அண்ட் நான் வாங்கியிருக்கிறது செப்ரானிக்ஸ் மதர் போர்டு தான். அதுலேயுமே HDMI போர்ட் இருக்குது. ஸோ தட் வில் பி அ குட் ஆப்ஷன். ஆல்சோ அதில் வந்து ஆடட் பெனிஃபிட்ஸ் டிஸ்பிளே போர்ட்டும் இருக்குது. ஸோ அது இன்னும் ஒரு நல்ல ஆப்ஷன். எஸ், இப்போதைக்கு HDMI மாட்டியாச்சு. அண்ட் இதோட பவர் சப்ளை இந்த செட்டப்பில் ஒரு UPS வருது. ஸோ தட் வில் பி a good sign. இங்கே வந்து பவர் கட் இருக்குதா இல்லைங்கிறது எனக்கு தெரியாது. பட் நோ இஷ்யூஸ் அட் ஆல். ஓகே, அண்ட் இப்போ நம்ம வந்து குட்டி குட்டி பொருட்கள்லாம் பார்த்துருவோம். அதாவது கீபோர்டு மற்றும் இதர சாமான்கள் எல்லாத்தையும். ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் மதர் போர்டோடைய அட்டபெட்டி. இது வந்து H310. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 8th gen ப்ராசஸர். அண்ட் இதில் வந்து சில பல டீட்டெயில்ஸ் இருக்குது. அதுக்காக தான் இதை கஸ்டமரோடைய அன்பாக்சிங்காக நான் வந்து டேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ண M.2, அப்புறம் SATA SSD அண்ட் தென் அந்த வைஃபை டாங்கல். வைஃபைல ப்ளூடூத்தையும் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ தட் வில் பி குட் ஆப்ஷன். யாராவது பார்த்துருக்கீங்களா? ஓகே, ஸோ தட் இஸ் த ஃபர்ஸ்ட் இன்சர்ஷன். அண்ட் அடுத்தது மெயின் பவர் சப்ளை உண்டான மாடல். ஸோ பவர் சப்ளை மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 500 வாட்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு. அண்ட் எஸ், எக்ஸ்பேண்டபிள் தான். ஸோ அவ்வளோ தேவைப்படாது. மினிமம் 350 இருந்தாலே போதும். நீங்கள் இந்த ப்ராசஸர் ரன் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்பான்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம இன்னொரு PSU போடுறதுக்கு தேவைப்படாது. ஸோ அதனால இதே போட்டுக்கலாம். அண்ட் ஒரு 3060 இல்லை 20 சீரீஸோ ஒரு ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, நம்ம வாங்கலாமே அப்படின்னு நினச்சவங்க பண்ணுறாங்க அப்படின்னா. ஸோ இந்த கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது மெயினாக பவர் சப்ளை பொறுத்தது. அண்ட் யா, PSUக்கும் இப்போதைக்கு நம்ம வேலையை முடிச்சிட்டோம். அண்ட் இதை பர்ச்சேஸ் பண்ண பில் எல்லாமே இருக்குது, லோக்கல் பர்ச்சேஸ். ஸோ தட் வில் பி த அனதர் added benefit. Yeah, mouse and let's see. Mouse Ant eSports உடையது.
இதில் ஒரு ஆடட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா இவங்களே ஒரு டைப் சி டாங்கல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த யூசர் இன்கேஸ் டைப் சி ஆட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா தாராளமாக நம்ம டைப் சி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஈஸ்போர்ட்ஸோடைய கீபோர்ட். ஸோ எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட் காம்போவில் எடுத்துருக்கிறேன். பட் வித் RGB அதை நான் கண்டிப்பாக சொல்லணும். It's all up to their own hand. Yes, speaker already சொன்ன மாதிரி added benefit in the speaker. And இந்த ஸ்பீக்கர் வர்றப்பவே எனக்கு இவ்வளோ டேமேஜாக தான் வந்தது. ஓகே, ஏன்னா நான் ஓப்பன் பண்ணது பேக் சைடில் தான் ஓப்பன் பண்ணேன். அது எங்கெல்லாமோ ஒட்டு போட்டிருக்கான். மேபி யாராவது ரிட்டர்ன் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. பட் சம்ஹவ் அதோட பேக்கேஜிங் கவர் எல்லாமே இருக்குது. வெயிட்லெஸ் பட் லுக்ஸ் குட். த ஹெவி இன்வெர்ட் வாட் இஸ் UPS இன்வெர்டர் மாதிரி வருது. UPS இதே மாதிரி ஓரத்தில் வச்சுருவோம். அண்ட் ஒரு ரெக்கமெண்டேஷன், எப்போவுமே நீங்கள் UPS யூஸ் பண்ணுறீங்க பேட்டரி ஐட்டம் அப்படின்னா பெஸ்ட் வென்டிலேஷன் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் ஆல் அபவுட் திஸ். அண்ட் இதை கேபிள் மேனேஜ்மெண்ட் எல்லாத்தையும் பக்கவாக பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இதுக்கு பிறகு பார்ப்போம். அண்ட் கம்ப்யூட்டர் நான் ஆன் பண்ணி ஓட விட்றேன். இதில் எதுவுமே RGB கிடையாது மெயின் காம்போனன்ட்ஸில். இந்த கீபோர்டு மவுஸு ஸ்பீக்கரை தவிர. செட்டப் எல்லாம் முடிஞ்சுது. அண்ட் எஸ் மினிமலிஸ்டிக் கேபிள் மேனேஜ்மெண்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கேபிள் வெளியில் தெரியாத மாதிரி இருக்கணுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறேன். அண்ட் இப்போ தான் ரியல் மூமெண்ட். ஓகே, ஓ நைஸ். ஸோ மானிட்டர் வந்து பவர் சப்ளை வந்தோடனே ஜெப்ரானிக்ஸ் அப்படின்னு சொல்லிடுச்சு. அண்ட் ஆன் பண்ணுவோமா? Zebronics, always ahead. Bluetooth mode. Okay, yeah, working. Windows 11, yes, boot ஆயிடுச்சு. And 256 GB இதோடைய ஹார்ட் டிரைவ். அண்ட் பாஸ்வேர்டு என்ன வச்சா ஞாபகம் இல்லையா? எஸ், ஓகே. அண்ட் 256 வந்து இதோடைய மெயின் உள்ளே இருக்கிற இது. திஸ் பிசியில் போய் பார்த்தீங்க அப்படின்னா OS இருக்கிற இடம். அண்ட் அதில் வந்து அதர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க நான் சொன்ன அந்த 512 GB SATA SSD. ஸோ தட் இஸ் த திங். அண்ட் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டா அதோட செட்டப் முடிஞ்சிச்சு. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே விண்டோஸ் அண்ட் ஆஃபீஸ் எல்லாமே ஆக்டிவேட்டட். தென் திஸ் இஸ் த திங். ஸோ ஓகே, ஸோ கஸ்டமரோடைய இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 GHz வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்டு நான் மாட்டியிருக்கிற டாங்கலில் வந்து ப்ளூடூத் ஆல்சோ இருக்குது. கான்டெக்ஸ்ட் ஆடியோ டிவைஸ் could be found. ஓகே, ஸோ நான் இது வந்து OS போட்ட டிவைஸ் வந்து வேறு. அண்ட் அந்த SSD நான் வந்து M.2 SSD. எஸ், அதை நான் முக்கியமாக சொல்லணும். அண்ட் டாஸ்க் மேனேஜரில் போயிட்டு இதோடைய இது பார்ப்போம், ப்ராசஸிங்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து CPU தெரியும். CPU வந்து என்ன அதோட பேர் 8th Gen 8500T i5 அண்டு 2.1 பேஸு. அண்ட் மேக்ஸிமம் வந்து ஐ திங்க் 4 something வரைக்கும் நான் பார்த்தேன். பட் எனக்கு அது இப்போ சரியாக ஞாபகம் இல்லை. டிஸ்பிளேக்கு மேலே ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபில்ம் இருக்குது. அதனால தான் இங்கே LM அப்படின்னு போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க. GPU எஸ், இன்டெல்லோடைய இன்பில்ட் GPU தான். இதில் வந்து எக்ஸ்டர்னல் எதுவும் கிடையாது. அண்டு டிஸ்க் 0 SSD SATA, டிஸ்க் 1 SSD NVMe. ஆக்சுவலாக OS இருக்குது தான் 0ல் வரணும். பட் இங்கே மாறி கிடக்கு. ஃபைன். அண்ட் ரேம் வந்து 16 GB. எஸ், இவங்களுக்கு ஒரு வேளை இன் ஃபியூச்சர் அப்டேட் பண்ணணும் அப்படின்னாக்க பண்ணிக்கலாம். பட் த சிம்பிள் திங் இஸ் இந்த போர்டில் 2 16 GB ஸ்லாட் இருக்குது. நான் 2 8 GB போட்டிருக்கிறேன். ஸோ ஸ்லாட் யூஸ் 2 of 4ன்னு இருக்குது. இந்த ப்ராசஸரில் 4 சப்போர்ட் பண்ணோம். பட் போர்டில் இல்லை. தட் இஸ் த திங்.
அண்ட் இட்ஸ் ரன்னிங் ஸ்மூத். ஒரு சின்ன ஒரு இறைச்சல் இருக்குது. அது ஏன் எங்கே இருந்து அப்படின்னாக்கி இந்த கேஸில் ஃபேன் இல்லை, ஸோ அதனால தான். அண்ட் சம்திங் இட்ஸ் கோயிங் ஆன். எனிவே தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ கைஸ். எப்படி இருக்குது இந்த செட்டப்பு உங்களுக்கே தெரியும். நல்லா இருக்குதா அப்படிங்கிறத சொல்லுங்கள். Yeah, it's me Famika signing off. Meet you all guys in my next video. Peace.